ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதலமைச்சர் பேசுறது அயோக்கியத்தனம். 41 பேர் சாவுக்கு இவர் ஓடி ஓடியாந்தாரா இல்லையா? அவருக்கு பேர் என்னன்னு கொடுக்குறது? யோக்கியமானவர், நாணயமானவர், அறிவுலக மேதன் சொல்றீங்களா? பாஜகவை நெருங்குகிறதா திமுக? நாளைக்கு 2 பேரும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. உலக நல்ல டைலாக் எல்லாம் பேசணும்லாம் பார்த்துட்டோம். திமுகவை தொட்டு பார்க்கட்டும். எங்களை தொட்டு பார்த்தவங்களாம் நீ கல்லறை ஆயிட்டான். சீமானோட கொஞ்சி குலவுது திமுக. திரும்ப என்ன விரோதியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே கொஞ்சணும்? அதாவது பேசுறது தெளிவாக பேசணும், உண்மையை பேசணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜென்ட் தான் ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநர். அப்புறம் அந்த ஆளுநர்கிட்ட போய் ஏன் புகார் கொடுத்துருக்கீங்க? மக்கள் முன்னாடி இதை கொண்டு போக வேண்டியதானே? நல்ல கேள்வி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா சார். நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போது தோழமை கட்சிகளாக இருந்தக்கூடிய கட்சிகள் பெருசாக திமுகவை எதிர்த்தெல்லாம் விமர்சனமோ ஏதோ வரல. அது அப்படியே தோழமை சுட்டுதலோடு அப்பப்போ அப்படி இருக்கும். ஆனால் இப்போது அதிகமாக திமுகவை பேசாத நாட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் ஒரு விமர்சனம் திமுக மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும். என்ன காரணம் சார்? இதுதான் டைவர்ஷன், அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறது. டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கும்போது கூட அவங்க அப்படி பேசுறது கிடையாது. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி யாரும் அவ்வளோ வெகிமெண்ட்டாக யாரும் பேசலை. ஆனால் இப்போ பேசுகிறாங்கன்னா அது ஆளுங்கட்சியிலேருந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இது நடக்குதுன்றது என்னுடைய கணிப்பு. இல்லை, இதெல்லாம் இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்களா? தாவேக வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு, ஆட்சியெல்லாம் அமைஞ்சதுக்கு பிறகு திமுகவோட அட்டாக் முழுவதும் காங்கிரஸ் விசிக விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி தானே இருந்தது, துரோகின்னு. அது ஒரே ஒரு துரோகம் செஞ்சதுக்கு துரோகிகள் சொல்லிட்டு முடிச்சிட்டோம். தொடர்ந்து அவங்களுக்கே பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் நான் முதலே சொன்னது போல, இப்படி டோட்டலாக விஜயை அன்செக்கடாக விட்டதுனால தான் அவர் பாட்டுன்னு ஆள் இல்லாத மைதானத்தில் போய் கோல் போட்டு வந்துட்டார். ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி பேசலை. அது பேர் திமுக செஞ்ச தப்புன்றது என்னுடைய நாங்கள் அதை உணர்ந்தாகணும். காரணம்னா இப்படி தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வரல. அதனால் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுடைய கொள்கை எதிரிகள் எதிர்ப்போம் அப்படின்னு எடுத்தோம், பேசணும். இதையே திருப்பி அதே செஞ்சுட்டு இருந்தால் நடக்குது. அதனால் இந்த ஆட்சியில் இந்த 60-70 நாட்கள் பல தவறுகள் நடந்து போச்சு. இதையெல்லாம் பேசுகிறதுக்கு தலைவர் சொன்ன மாதிரி 6 மாதம் டைம் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தவறுகள் நடக்குது. ஒரு லாக்அப் டெத்துக்கு என்ன சொன்னார்? சாரி கேட்டால் போதுமான்னு சாரிங்கிறீன் அவர் சினிமா பாணியிலே கிண்டல் பண்ணார். இவர் போய் முதலமைச்சர் நேராக வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லி சாரி கேட்டார் பட்டத்தான் இருந்தது. இவருக்கு அந்த ஃபோன் பண்ணியாரு பேசினாரா? சரி, இதையெல்லாம் திமுக ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறீங்களா? ஏன் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக சுணக்கமாக இருக்கீங்க? நாங்கள் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இல்லையே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சபரிவர்மனுடைய கேஸில் அந்த மாதிரி கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு. இதை நீங்கள் இந்நேரம் ஒரு மக்கள் முன்னாடி கொண்டு போய் போராட்டம் பிரச்சனைகள் பண்ணணும்ல. போராட்டங்கள் 6 மாதத்து வரையில் நடத்தக்கூடாதுன்ற முடிவோடு தான் தலைவர் சொல்லிட்டார். தேவைப்பட்டால் எடுப்போம், எடுக்கின்றது இல்லை. ஆகவே அவர்களுடைய இந்த டெத்துக்காக நம்ம துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நேராக போய் பார்த்துருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ அறிக்கையில் விட்டுருக்கோம். ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தலை. இல்லை, அதே மாதிரி சார் திமுக இன்னும் அந்த தோல்வியோட திகைப்புலேருந்து மீளவே இல்லையா? ஏன்னா உங்கள் தரப்பில் இப்போ நீங்கள் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜென்ட் தான் ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநர். அப்புறம் அந்த ஆளுநர்கிட்ட போய் ஏன் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் முன்னாடி இதை கொண்டு போக வேண்டியதானே? நல்ல கேள்வி.
இதுதான் மக்கள் மத்தியில் நாங்கள் விளக்க வேண்டியது ஒன்று. காரணம்னா கவர்னர்கிட்ட கொடுக்குறது அவர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்றதுல அவர் தான் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு. சட்டமன்றத்துக்கு அவர் தான் கூட்டுற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. ப்ரோரோக் பண்ணுற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. இது சட்டமன்ற உறுப்பினர் சம்மந்தப்பட்ட ஒன்று. ஆகவே முதல் அவருக்கு கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு செல்கிற போது நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கும். நீங்கள் எல்லா விதமான காம்படிட்டிவ் அத்தாரிட்டிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் லாஸ்ட்டாக தான் கோர்ட்டுக்கு வரணும். எடுத்தோடனே நேராக கோர்ட்டுக்கு போயிட முடியாது. கோர்ட்டுக்கு கோபம் வரும். ஏன் இதெல்லாம் எங்கள் கோர்ட்டுக்கு வேறு வேலை இல்லையா? முதல்ல அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் எங்ககிட்ட வரணும். அப்படின்றதுக்காக தான் இப்போ இல்லை, போன பீரியட்லேயே எடப்பாடி பீரியட்லேயே கவர்னர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அதான் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியாக வரும்போது கவர்னரை எதிர்க்கிறீங்க. அவருக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் கேள்வி கேட்குறீங்க? கவர்னரை என்னைக்கு எதிர்க்கிறோம்? நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது சொன்னேன், ரீசனபிள் டைம் கொடுப்போம் அப்படின்னு. ரீசனபிள் டைமுக்குள்ளே எடுக்கலன்னு சொன்னால் அப்புறம் நடவடிக்கை ஜுடிஷியலாக. ஏன்னா கோர்ட்டும் கேட்கும், வாட் இஸ் தி அர்ஜென்சின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? யூ ஷுட் ஹவ் கிவன் சஃபிஷியன்ட் டைம் டு தி கவர்னர் to consult the legal experts and come to a conclusion. சொல்லி how can you come rush to the court அப்படி சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு அது மூக்கர் போட்டுவிடும். அதனால் எல்லா விதமான லீகல் ப்ராசஸும் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் போச்சுல சார், கரூர் விஷயத்தில் ஒரு இப்போ கேஸ் நீங்கள் போனீங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, சிஎம் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நீதிபதிகள் சொல்ல முடியாது அப்படின்னாரே. அந்த கேஸ்லையும் நீங்கள் மேலே போயிட்டு இதே பிரச்சனை ஒரு செட்பேக் தானே? செட்பேக் கிடையாது, அதான் தவறாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. அவர் நாங்கள் என்ன சொன்னார், நான் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், எதுவாக இஃப் யூ ஹேவ் எனி கிரீவன்ஸ் அதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நாங்கள் நியமிச்சிருக்கோம். அவர்கிட்ட போகணும். அதனால் அதை பற்றி அது எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்ததுனால தானே அவர்கிட்ட போங்க. சிபிஐக்கு என்கொயரி இப்போ நடக்குது, அங்கே போங்க. சிஎம்எஸ் நாட் அன் அக்யூஸ்ட் இல்லை. ஆனால் நாங்கள் சொன்னது என்னென்னா, அவர் அங்கே அதே பெட்டிஷனை தான் நாங்கள் இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தோம், 1 man கமிட்டி. அது அந்த ஜட்ஜு சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கார். இது கோர்ட் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சது கோர்ட் எங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்கு. எங்கள் டோட்டலாகவே டிஸ்மிஸ் பண்ணியோ எங்கள் மேலே அப்படி தான் சிவி சண்முகம் கேஸ் போட்டார். தளபதி பேரில் இருக்கக்கூடாது, அவர் அந்த திட்டத்துக்கு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி 10 லட்ச ரூபா ஃபைன் போட்டுச்சு. இதை மறந்துடக்கூடாது. ஏதாவது எங்களுக்கு இப்போ மீடியாக்கள் இதெல்லாம் சொல்லணும். காரணம் என்னென்னா, அன்றைக்கி டைம் இல்லை. அது இவர் 9th பேசுனது அயோக்கியத்தனம். முதலமைச்சர் பேசுனது மிக மிக தவறான ஒரு பாணியில் தான் பேசினார். என்ன சார் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? அவர் முதல்வர் சார், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். முதல்வர் ஆமாம், அவர் பேசுறது பொறுப்போடு பேசினாரா? ஏங்க 41 பேர் சாவுக்கு இவர் ஓடியாந்தாரா இல்லையா? அவருக்கு பேர் என்னன்னு கொடுக்குறது? யோக்கியமானவர், நாணயமானவர், அறிவுலக மேதன் சொல்கிறீங்களா? இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு வரிசையாக இருக்குது. இப்போ ஏவ வேலு அவர்கள் மேலே, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் வழக்கு, அடுத்தடுத்து இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலேயே ஒரு வழக்குகள் இருக்குதே சார். இப்போ தாவேகாவுடைய அந்த மூவ் எப்படி இருக்குது? ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதாவது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, எதுவும் செய்கிறதில்ல, எதையுமே மக்களுக்கு செய்கிறதில்ல. திமுக எப்படி அழிச்சிடணும், வழக்கு போட்டே அதில் கீழ்ச்சி அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இது எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பார்க்காத கேஸே கிடையாது. பல்வேறு விதமான துன்புறுத்தலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். தலைவருடைய துணைவியாரை நிர்வாணமாகவே சோதனை பண்ணி இவ்வளோ அக்கிரமங்கள்லாம் எமர்ஜென்சி அப்போ நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் தலைவர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த பிஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வைத்திலிங்கன்றவர்கிட்ட கம்பல் பண்ணி எமர்ஜென்சி நேரத்தில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி முதலமைச்சர் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார் சொல்லி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வாங்கினாங்க. ப்ரெஸ்ஸு கிடையாது, இப்போ மீடியா கிடையாது, பதில் சொல்கிறதுக்கு எந்த சென்சார் எந்த பத்திரிகையும் நியூஸ் வராது. கருணாநிதி வீடு சோதனை, கருணாநிதி மீது வழக்கு, இது மட்டும்தான் வரும். நான் கொடுக்குற டிஃபென்ஸே வராது.
அப்படிப்பட்ட நேரத்திலே பார்த்து இந்த கட்சியை காப்பாற்றி எல்லா கேஸையும் உடைச்சிட்டு வந்த கட்சி திமுக. அதுபோல் அதே இன்றைக்கி வந்து எல்லா மந்திரி மேலேயும் போடுறாங்க, போடட்டும். எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்குது. ஸோ இவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் ஊழல் அவர் ஊழல், அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பிடிக்கலாமா, இந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பிடிக்கலாமா, இதில் தான் இந்த 5 வருஷம் ஓடப்படுது தவிர இவங்க மெஜாரிட்டி தேர்றதுக்காகவே இவங்க காலத்து பூரா ஆயுள் காலத்து பூரா ஓட்டிடுவாங்க. இப்போது திமுக எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸால் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கு. ஆனாலும் அதற்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு, திமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி இப்போ எந்த கட்சிகள் கூட்டணி இல்லாமல் இருந்த கட்சிகள் அங்கே போயிட்டாங்க, கூட்டணி இல்லாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாஜகவை நெருங்குகிறதா திமுக? நாளைக்கு 2 பேரும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க பாஜக. எங்களுக்கு இப்போ கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் இவங்களே சேர்ந்து பேசுகிறது இவங்க, அதாவது வந்து காங்கிரஸ் எங்களை விட்டு போனதுனால அவங்க நாங்கள் ஓட்டு விரட்டல, அவங்கள தான் போனாங்க. அதனால் நாங்கள் பிஜேபியோட போவோம் அப்படின்னு சொல்லி மைனாரிட்டிஸுடைய மனசை மாற்றத்துக்கு இவர்கள் செய்கிற குள்ளதறித்தனம். திமுக தனித்து நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்குமே தவிர இனிமேல் பட்டு அகில இந்திய கட்சியில் எதோடும் அலைன்ஸ் பிஜேபியோட என்பது எந்த காலத்திலும் கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பேசினாரு? அவர் 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 3வது அணி உருவாகி அதில் சிவா திருச்சி சிவா மந்திரி ஆகலான்ற எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க. இல்லை, அது நீங்கள் கொடுக்குற விளக்கமாக இருக்குது. அவர் அப்படி பேசலையே, தெளிவாக தானே பேசியிருந்தார். 6 மாசத்துல இங்கே வந்து மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக, மத்திய அமைச்சரவையில் திருச்சி சிவா கூட அமைச்சராவார், மத்திய அமைச்சராவார். பிஜேபியோட கூட்டு அமையும் இல்லை. இப்போ மைனாரிட்டி தான் பிஜேபி, தேர்ட் ஃப்ரண்டெல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி அரசியல் எது ஒன்றும் நடக்கலாம். பிஜேபி இருக்கிற ஒரு செக்ஷன் வெளியே வந்து இந்த மற்ற கட்சிகளோடு சேர்ந்தெல்லாம் ஒரு ஆட்சி அமையாதுன்றது என்ன எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அரசியல் எது ஒன்றா நடக்கலாம். அதை எப்படி சார் பேச விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு தலைமைக்கு கட்டுப்படணும் இல்லையா? ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது பேக் ஃபயர் இல்லையா? ஒரு பேக் ஃபயர் ஆகாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதாவது ஆசையை வெளிப்படுத்திருக்கு, அதில் ஒன்றும் குத்தம் இல்லை. அது நாங்கள் வந்து உடனே ஆமாம் அவர் சொன்னதுன்னு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு போட்டுருப்பான்னு இல்லையா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது கூட 6 மாதத்தில் இன்னும் தேர்தல் வரும், நம்முடைய ஆட்சி அமையும்னு சொல்கிறது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லை. இன்றைக்கி போகிற சூழ்நிலையை பார்க்குற போது திடீர்னு ஆதரவு ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க, திடீர்னு பார்க்குறாங்க, அறிக்கை விடுறாங்க. இதெல்லாம் எது ஒன்று நடக்கலாம் அரசியலில். இன்றைக்கி போகிற ட்ரெண்டை பார்த்தா எதையுமே கணிக்க முடியாது. ஏன்னா விஜயே வந்து என்னால் ஆட்சி நடத்த முடியல, இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியல, எதிர்கட்சியில் இதாக மெஜாரிட்டியில் அவரே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் போகலாம்ல. அப்படி போகிற மாதிரி அவர் தெரியலையே சார். தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்கிறார். விடகா நல்ல டைலாக்லாம் பேசினவங்களெல்லாம் பார்த்துட்டோம். மூட்டுப்பூச்சி நசுக்குவது போல் நசுக்குவேன்னார் ராஜாஜி. அந்த மூட்டுப்பூச்சி நசுக்குவேன்னு சொன்ன ராஜாஜி தான் எங்கள் மேடையில் வந்து உட்காந்தார், எங்களோட கூட்டணி வச்சார். ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் நேரு சொன்னார். அவர் மகளை நாங்கள் தான் காப்பாற்றணும். அதனால் பாலிட்டிக்ஸில் பேசுகிற டைலாக்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாது. அவர் தொட்டவனுக்கு எங்களை தொட்டு பார்க்கட்டும். அவர் திமுகவை தொட்டு பார்க்கட்டும். எங்களை தொட்டு பார்த்தவங்களாம் நீ கல்லறை ஆகிட்டான். எங்களை அழிக்கணும்னு நினைத்தவர்கள் யாரும் இன்றைக்கு இல்லை. திமுக ஒன்று தான் நிலையான கட்சி. ஒரே சின்னத்தில் கட்சியில் தேர்தலில் போட்டியிட்ட நாள்லேருந்து 57லேருந்து இன்னைக்கு வரலாம் 70 வருஷமாக ஒரே சிம்பிளில் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். சரி, இந்த கட்சியை தொட்டு பார்க்குறாரு அவர். சரி, இப்போ இந்த கட்சியை தொட்டு பார்க்கணும், இந்த கட்சி சின்னத்தை முடக்கணும்னு பண்ணவங்களாம் அவங்க சின்னெல்லாம் 4-5 சின்னமாக மாறி போச்சு. காலை மாட்டில் நின்ன காங்கிரஸ் அப்புறம் கசும் கண்ணுமா மாறி இப்போ கையில் நிற்கிது. ஒவ்வொரு கட்சியும் நான் பேரை சொல்ல விரும்பலை. ஜனசங்கி பாஜக கூட விளக்கில் நின்றுச்சு, இப்போ தாமரையில் நிற்கிது. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. சின்ன பசங்க வந்துட்டு அரசியலில் வந்துட்டு பேசுகிறதுன்றது பழைய வரலாறு படிக்கணும், படிச்சுட்டு பேசணும். திமுகவை பற்றி தாக்கிறதுக்கு முன்னாடி
இந்த கட்சியை யார் யார் ஒழிக்கணும்னு நினச்சாங்க? இந்த கட்சியை அழிக்கணும்னு நினச்சவங்க யார் யார்? எல்லா கட்சியும் போயிடுச்சு. சுதந்திரா கட்சி, ராஜாஜி தோக்கணும், சுதந்திரா கட்சி கழிச்சிட்டு போயிட்டார் எமர்ஜென்சி நேரத்தில். பிரஜா சோஷலிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருந்தது, அது கேரளாவே ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி. பட்டும்தான பிள்ளைன்னு கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தால், ஒரிசாவிலையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அந்த கட்சி சார்பாக. ராம் மனோகர் லோகியா நடத்துகிற சோஷலிஸ்ட் பார்ட்டி எல்லாம் இருக்கா. அதே எமர்ஜென்சியில் எங்களையும் தான் உள்ளே வச்சாங்க. நாங்கள் ஒருத்தர் தானே சரிவாகி நிற்கிறோம். ஜனசங்கம் பிஜேபி கழிச்சிட்டு பிஜேபின்னு அப்புறம் மாற்றினாங்களே. திமுகவுக்கு தான் ஒரிஜினல் நேமோடும் ஒரிஜினல் சின்னத்தோடு 75 வருஷமாக நிற்கிது. 70 வருஷமாக எலெக்ஷனில் 57லேருந்து. அதனால் எங்களை போய் தொட்டு பார்க்குறேன்லாம் பேசுனாங்கன்னு வச்சுங்க, அழிட்டு போகிறதுக்கு காலம்னு அர்த்தம். அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது சார் உங்களுக்கு? இப்போ திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, யாரும் இல்லையே. இப்போ 29ல் யார் பிரதமர்னு நீங்கள் சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போகிறோம். ஏன் ஆகக்கூடாது என்ன? அப்புறம் என்ன? யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போன தேர்தலில் சொல்லிட்டா வந்தோம். ராகுல் காந்தி 14ன்னு சொன்ன, அதுக்கப்புறம் சொல்லலையே. 19ல் சொல்லலையே, 24ல் சொல்லலை. அதனால் யாரும் அதுக்கு முன்னாடி வந்து விபி சிங்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இல்லையே. ஆனால் இந்த விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமே சார். நீங்கள் இந்தியா கூட்டணியில் பீகாரில் கலந்துக்கும் போது இந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அப்போ பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் பிரதமர் வேட்பாளர்னு நீங்கள் முன்னிறுத்தினா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்துக்குமா? நீங்கள் நிதிஷ்குமாரை பற்றி பேசுனீங்க, அவரே அது ஓடிவிட்டார். அப்புறம் அவர் பேசுகிற பேச்சு பதில் சொல்லிட்டு அவரே போயிட்டார். அந்த கூட்டத்துலேருந்து போயிட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்துகிறேன். 6 மாதம் கழித்து என்ன மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெரண்டெல்லாம் பேசலை. தாவேக்காட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. தாவேக்கா பக்கம் திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டில்? எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை பற்றி கவுக்கணுன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. அவர்களாக கவுந்தால் அது நாங்கள் பொறுப்பு கிடையாது, அவ்வளோதான். திருமா அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொன்னவர், கலைஞர் பேனா அந்த சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொன்ன சீமானோட கொஞ்சி குழவுது திமுக. திருமா என்ன விரோதியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே கொஞ்சணும்? அதாவது பேசுறது தெளிவாக பேசணும், உண்மையை பேசணும். ஒரு திருமணத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறது பேசிக்கிட்டால் அதுக்கு கொஞ்சிருதுன்னு அர்த்தமா? அது திமுக தலைமை நிலை செயலாளருடைய வீட்டு திருமணத்துக்கு அவர் வந்திருக்கார், அவர் குடும்ப நண்பர் அவர் வந்திருக்கார். அப்படி எங்கள் வீட்டுக்கு எங்கள் கட்சிக்காரருடைய திருமணத்துக்கு வந்த பிறகு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போக சொல்கிறீங்களா? அதே இடத்துல வைகோ அவர்கள் உட்கார்ந்துருந்தாரு, அவர்கள் ரொம்ப பேசல. அதெல்லாம் பேசணும், ரொம்ப பேசினார். ஃபோட்டோ வந்திருக்கு. அவர் உங்களுக்கு கோபால்சாமி மூடை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூடு மாற்றிப்பார், ஸ்டைலை மாற்றிப்பார், லாங்குவேஜை மாற்றிப்பார். அதனால் அவரை பற்றி பேசணும் விரும்பல. அங்கே பாண்டிச்சேரியில் இப்போ 2 பேரும் தான் ஒன்றா உட்காந்துருக்காங்க, 3 பேரும் தான். சரி சார், நிறைவாக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை தான் வந்து தேர்தலுக்கு முன்பு நீங்கள் வச்சிங்க. அந்த ஃபோக்கஸு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் கூட இருக்குதா திமுக கிட்ட? இன்றைக்கும் மாநில உரிமையில் பாதிக்கப்படுற நேரத்தில் திமுக தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து மாநில சுயாட்சிக்காக குரல் எழுப்புவோம். மாநில உரிமைகள் போவதை தடுக்க மாட்டோம். மும்மொழி கொள்கை வந்தது ஏற்றுக்க மாட்டோம். இது போன்ற தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் திமுக தன்னையில் எதிர்க்கும். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் இவ்வளவு நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நேற்று தான் ராசா அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த வாங்சுங் போய் சந்திச்சார். அதற்கு முன்பு இதை பற்றிய பேச்சு இல்லை. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் அவ்வளவு எம்பிக்களையும் பாஜக பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. இதை பற்றின விமர்சனங்கள் இல்லை. ஆக இங்கே வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக வெர்சஸ் தாவேக அப்படின்னு சுருங்கிருச்சா அரசியல்? திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு அவங்க தானுங்க ரூலிங் பார்ட்டி, அவங்கள எது தானுங்க நடக்க முடியாது. இல்லை, நீங்க பேசின அந்த நேஷனல் லெவல்ல போன ஃபோக்கஸே இல்லையா? ஃபோக்கஸ் நாங்கள் அதாவது வந்து நாங்கள் தெளிவாக பேசிட்டோம். இந்த ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி எல்லா மாநிலத்திலும் இருந்தது. அது டெல்லியில் புதுசு கிடையாது, பீகாரில் புதுசு கிடையாது, உத்தரப்பிரதேசம் புதுசு கிடையாது, ஆந்திரா வரையிலும் இருந்தது, கேரளா வரையிலும் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான்
இந்த ஹார்ஸ் ரைடிங்கிறது இட் வாஸ் அன்னோன் டு தமிழ்நாடு. சரி சார், நன்றி. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார். இதுவரை திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.